எப்பவுமே நேஷனல் வைடு என்ன பிரச்சனை வந்தாலும், இந்தியா லெவல்ல என்ன பிரச்சனை வந்தாலும், அதை எதிர்த்து வர முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்து தான் ஒலிச்சிருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். 2 மாசமா பிஜேபின்ற வார்த்தையும் கேட்க முடியல. ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த ஒரு குரலையும் பார்க்க முடியல. ஏன் முடியலன்னா, அதான் மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்கோமே. பின்ன எப்படி? இதான் மாற்றம் இல்ல? ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அது யாருக்காக? நம்மளோட பசங்களுக்காக, நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக கஷ்டப்பட்டு நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணி எத்தனை வருஷமா அதுக்காக படிச்சு கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஈஸியா பேப்பர் லீக் பண்ணிட்டு போறானுங்க. இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அங்க ப்ரொட்டஸ்ட் பண்றதும் இளைஞர்கள் தானே. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறது பெரியவங்க தானே. சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்காங்க, ரோட்ல படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, போலீஸோட அடிதடி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காகவா உட்கார்ந்துருக்காங்க? அவங்களோட சுயநலத்துக்காகவா உட்கார்ந்துருக்காங்க? எப்படி மனசாட்சியே இல்லாம அமைதியா இருக்க முடியுது இந்த சுச்சுவேஷன்ல கூட? அது சரி, மனசாட்சியை பத்தி யாருகிட்ட கேட்கறது இல்ல? கரெக்ட் தான். ஆனா இதுக்குமே இந்த மாதிரி ஏன் பேசல, தமிழ்நாட்டோட சிஎம் ஏன் பேசல அப்படின்னு கேட்கறவங்கள போய் அசிங்கமா பேசுறதுக்கு தான் நீங்க எல்லாம் லாய்க்கு. இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட தரம் அவ்வளவுதான், உங்க தகுதியும் அவ்வளவுதான். அதை பத்தி நான் கேட்கல. எப்படி இருந்தாலும் நாங்க கேட்டுட்டு தான் இருக்க போறோம். ஏன்னா அவர் உங்க அண்ணனா இருக்கிற வரைக்கும், உங்க தலைவரா மட்டும் இருக்கிற வரைக்கும் நாங்க யாரும் வந்து அவரை வாயை திறங்க பேசுங்க, இல்ல சப்போர்ட்டோ ஏதோ ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்க போறது இல்ல. அவர் தான் இப்போ சிஎம். நீங்க சிஎம் ஆக்கிட்டீங்க. அவர் தான் சிஎம். நாங்க வேணான்னு ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, எங்க ஓட்டையும் சேர்த்து அவர் சிஎம் ஆக்கி உட்கார்ந்து இருந்தாலும் சரி, டாக்ஸ் கட்டுறோம். நாங்களும் இந்திய குடிமக்கள் தான். எங்களுக்கு கேட்கிற உரிமை இருக்கு. அதனால எங்களுக்கும் சேர்த்து அவர் தான் சிஎம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துக்கு கூட சப்போர்ட் பண்ணலன்னா வேற எதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். சிஎம் விஜய் சார், என்னதான் பண்ண போறீங்க? எல்லாத்துக்குமே அமைதினா அப்புறம் எதுக்கு நீங்க சிஎம் சீட்ல வந்து உட்கார்ந்தீங்க? அமைதியா இருக்கிறதுக்காகவா? அங்கிருந்தே அந்த ப்ரொட்டஸ்டுக்கே வந்து இங்க இருந்து தமிழ் பீப்புளும் போயிருக்காங்க. அங்கேயே இருக்கிற தமிழ் பீப்புள்ல ஒரு பொண்ணு கேக்குறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து எந்த குரலுமே வரல, விஜய் சார் ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கா இல்ல எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கான்னாச்சும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் உங்க கருத்து ரொம்ப முக்கியம், சொல்லுங்க. ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்ணன் அங்க போனாரு, எவ்வளவு வரவேற்பு தெரியுமா? அதையும் நம்புறதுக்கு சில ஜென்மங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை ஜென்மங்கள் இதுங்க கூடயா நம்ம இத்தனை நாளா இருக்கோம், நம்மளை சுத்தி தான் இதுங்கெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சி அப்படின்ற மாதிரி இருக்கு.